ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம். ஆனா நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம், பரம எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கையாலாகாத ஒரு நாடு, ஒரு மிலிட்டரி. எனவே இதுவரை இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத நாட்டினை நமது பாரதம் இந்தியா தாக்காமல் இருந்ததே மிகப்பெரிய தவறு. எனவே தற்போது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. இந்தியா எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை செய்யலாம், தாக்குதல் செய்யணுமா வேண்டாமா? இதுல பங்களாதேஷ், சைனா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்க வருமா வராதா? மிகப்பெரிய ஒரு கேள்வி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த போர் தொடங்கும்? ஃபர்ஸ்ட் அட்டாக் எங்க தொடங்க போகுது? பாகிஸ்தான் நேற்று இந்திய விமானங்கள் பறப்பதற்கான பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை மூடியது. பாகிஸ்தான் அதை செய்யறதுக்கு முன்பே இந்தியா பாகிஸ்தான் எல்லையை மூடியது. இந்தியாவின் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்து விட்டது. அதே நேரத்தில் பாகிஸ்தானிலும் கூட்டம் நடக்குது. எதுக்கு? இந்தியாவின் தாக்குதலை எப்படி சமாளிப்பது என்று. அப்படியானால் இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானை தாக்கும் என்ற இன்டெல் உளவு செய்தி பாகிஸ்தானுக்கு கிடைச்சாச்சு. அந்த செய்தி, அந்த இன்டெல் கிடைப்பதற்கு பல வழிகள் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா இந்த தாக்குதலை செய்வதற்கு முன்பு, முதல் அட்டாக் செய்வதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா என இரண்டு முக்கியமான கூட்டணி பிசினஸ் பார்ட்னர்ஸ் என்ற முறையில் கண்டிப்பாக அவர்களிடம் பேச வேண்டும். ஆனால் தற்போது அமெரிக்கா பற்றி இந்தியாவுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காவின் முன்னாள் மிலிட்டரி சீஃப் ஒருத்தர் நேற்று சொல்றாரு, பாகிஸ்தான் இஸ் லைக் பிக் வித் லிப்ஸ்டிக்ஸ். அவரே சொல்றாரு, இந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் மிலிட்டரிக்கும் ஒரு கனெக்ஷனுமே இல்லை என்று சொல்வது பன்றி வாயில லிப்ஸ்டிக் போட்ட மாதிரின்னு சொல்றாரு. பன்றி என்னதான் வாயில லிப்ஸ்டிக் போட்டாலும் பன்றி பன்றி தானே அப்படின்னு ஒரு அமெரிக்க மிலிட்டரி சீஃப் பேசுவது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் பன்றிக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு பெரிய பகைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பார்த்து ஒரு அமெரிக்க மிலிட்டரி சீஃப் பேசியிருப்பது மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம். எனவே அமெரிக்காவின் முழு ஆதரவு இந்த தாக்குதலில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்கும். இரண்டாவதாக ரஷ்யா. கண்டிப்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கடந்த 48 மணி நேரத்தில் 48 மீட்டிங்ஸ் நடந்து முடிந்திருக்கும். அந்த கூட்டங்களில் இந்தியாவின் ஒரே ஒரு கண்டிஷன், சைனா should stay the F out of this whole thing. இல்லைனா இது பெரிய சிக்கலாகிவிடும் என்ற வார்னிங் கண்டிப்பாக ரஷ்யா வழியாக சைனாவின் ஜின்பிங் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பட் என்னோட மிகப்பெரிய கேள்வி, how many years this shit has been happening? இந்த பண்டிகளை எப்பவோ நம்ம தாக்கி இருக்கணும். இஸ்ரேல் செய்யற மாதிரியே நாம கூட செய்யணும் அப்படின்னு நாமளே எத்தனை வீடியோவில் பேசியிருக்கோம் சொல்லுங்க. இவர்களை எப்படி திருத்த முடியும்னு நம்ம அரசு, நம்ம மிலிட்டரி நம்புது. நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி எப்படி இதை நம்புது? நம்ம அரசு எப்படி நம்புது சொல்லுங்க. காசா எல்லையில் இருந்து இஸ்ரேல் நாட்டுக்குள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி செஞ்ச மிருகத்தனமான ஒரு தாக்குதல் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் நடந்து ஒரு 10,000 அல்லது 20,000 பொதுமக்களை பறிகொடுத்த பிறகுதான் இவனுகளை தாக்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அகில இஸ்லாமிய கமிட்டி என்ற ஒரு சபையை உலக அளவில் அதிகமாக தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் தான் என்பது மொத்த உலகத்துக்குமே தெரியும். அதை தலைமையாக நடத்தக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இது மாதிரியான பன்றிகளை நாம தாக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் துருக்கி வருமா? வரட்டும். எங்கேந்து வந்து எப்படி இந்தியாவை தாக்குவான்னு இந்திய மிலிட்டரிக்கு தெரியாதா? வேற யாரு வருவா? சைனா வருமா? சைனா இந்தியாவுக்கு எதிராக ஒரு நீண்ட போரில் குதித்தால் இப்ப சொல்ற ஜின்பிங் ஆட்சியில இருக்க முடியாது. தான் சாகுற வரைக்கும் சைனாவின் பிரசிடென்டாக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய மரண ஆசை கண்டிப்பாக நிறைவேறாது. வாய்ப்பே கிடையாது. எனவே இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும்தான். பங்களாதேஷ் வருமா? பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு ஒரே ஒரு வாரத்தில் இருந்த அடையாளமே இல்லாமல் காணாமல் போய்விடும். எனவே அவனுக்கு அது கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக பங்களாதேஷ் தலைவருக்கும் பாகிஸ்தானின் தீவிரவாத கூட்டத்திற்கும் ஏதோ ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் அவர்களுக்கிடையில் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்களும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே அர்த்தமே இல்லாத அண்டர்ஸ்டாண்டிங். எனவே சைனா போருக்கு வர முடியாது. பங்களாதேஷ் வாய்ப்பே கிடையாது. இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம், இது மனதை உலுக்கிற, நாட்டை அதிர வச்ச ஒரு சம்பவம்.
காஷ்மீரில் 26 அப்பாவி உயிர்களை பறித்த பயங்கரவாதம் சாதாரண செயல் கிடையாது. இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? இந்தியா சொல்றது ஒரே ஒரு பதில், பாகிஸ்தான். ஆனா இந்த முறை இந்தியா வெறும் வார்த்தைகளோட நிக்கல, கடுமையான நடவடிக்கைகள். பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி. என்ன நடந்தது? இந்தியா என்ன செஞ்சது? இனி என்ன ஆக போகுது? காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் அதன் பின்னணி. இந்தியாவின் மிரட்டலான பதிலடி நடந்தால் பாகிஸ்தானுக்கு என்ன ஆக போகுது? இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு கிடைத்த வாய்ப்பு போலவே இந்தியாவுக்கு கிடைக்கும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ அகெயின், இது ஒரு சாதாரண செய்தி கிடையாது. இது நம்ம நாட்டின் பெருமை, வலிமை, உணர்ச்சி எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதம், இதை நினைச்சு நீங்களே கொஞ்சம் பாருங்க. காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கு இந்த பூமியின் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கு சுற்றுலா பயணிகள், குடும்பங்கள் எப்பவுமே சிரிச்சு ஹாப்பியா பிக்னிக் போற பாப்புலேஷன் கொண்டாடக்கூடிய ஒரு இடம். ஆனா ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷத்துல காட்டுக்குள்ளேந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளோட வந்து நம்ம மக்களை தாக்குறாங்க. 26 உயிர்கள் ஒரே நொடியில் பறி போயிடுது. இதுல 25 பேர் யார் தெரியுமா? இந்து மத மக்கள். அப்படி பார்த்தா இது ஒரு தற்செயலா இல்ல திட்டமிட்டு நடந்த ஒரு சதியா? நம்ம மனசு கேக்குது, இப்படி ஒரு கொடூரத்தை யார் செஞ்சிருப்பாங்க? இந்தியா சொல்லக்கூடியது ஒரே ஒரு பதில் தான், பாகிஸ்தான் இதுக்கு பின்னால இருக்கு. சோ இந்தியாவின் மிரட்டல் பதிலடி என்னவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த முறை இந்தியா சும்மா இருக்கவே கூடாது. அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கலாம். முதலாவதாக 1960ஆம் ஆண்டில் இருந்தே இருக்கக்கூடிய இந்தூஸ் ரிவர் ஒப்பந்தம், இந்தியா அதை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டோன்ட் ஃபர்கெட், பாகிஸ்தானின் விவசாயம் 90% நாம கொடுக்கக்கூடிய இந்த நீரை நம்பி இருக்கு. இந்தியா என்ன சொல்லுது தெரியுமா? ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது. blood and water cannot go together. அடுத்தது, இந்தியா பாகிஸ்தான் எல்லையை நம்ம இந்தியா மூடியாச்சு. பாகிஸ்தான் ராணுவ ஆலோசகர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. விசாக்கள் ரத்து. அது மட்டுமல்ல, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பெரிய மிரட்டல் வார்னிங் கொடுக்கிறார். இந்த தாக்குதலை செஞ்சவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்களை பாகிஸ்தான சொல்றாரு, நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்னு நாம மட்டும் யோசிக்கல, அவர் சொல்லக்கூடியதன் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாகிஸ்தான் யோசிக்குது. இந்தியா ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்குமா என்ற பயம் இப்ப பாகிஸ்தானுக்கு தொடங்கிடுச்சு. பாகிஸ்தானின் பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் என்ன சொல்லுது தெரியுமா? பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு கண்டோலன்ஸ், ஆறுதல் செய்தி வெளியிடுது. சரியான முட்டாளா இருக்காருங்க. அதனாலதான் அந்த மிலிட்டரி சீஃப், அமெரிக்காவின் மிலிட்டரி சீஃப் சொல்றாரு, பிக்ஸ் வித் லிப்ஸ்டிக்ஸ்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய பாதிப்புல பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுற பாகிஸ்தானுக்கு ஃபேஸ் இருக்கா சொல்லுங்க? ஆனா இதை நம்புறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு, இது உள்நாட்டு பயங்கரவாதிகளோட வேலை, எங்களுக்கு இதுல தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்தியாவுக்கு இது ஒரு பழைய கதை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2019ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தப்ப இந்தியா பாகிஸ்தான் விமான போர் வரைக்கும் போச்சு. இப்பவும் நம்ம நாடு இந்தியா சொல்லுது, பாகிஸ்தான் தான் இந்த பயங்கரவாதிகளை அனுப்பிய ஒரு நாடு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இந்திய பாதுகாப்பு அதிகாரி சொல்றாரு, இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. ஆனா பாகிஸ்தான் இதை மறுக்குது. இப்ப கேள்வி, யார் சொல்றது உண்மை? காஷ்மீர் ஏன் இவ்வளவு முக்கியம்? 1947 பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்ப காஷ்மீர் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த பகுதியை ரெண்டு நாடுகளுமே தொடர்ந்து உரிமை கொண்டாடுவது உண்மை. இந்தியா சொல்லுது காஷ்மீர் நம்முடையது, அதுதான் உண்மை. அந்த கிறுக்கு நாடு பாகிஸ்தான் சொல்லுது காஷ்மீர் அவனுடையதுன்னு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல காஷ்மீரில் பயங்கரவாதம் தலைவிரிச்சு ஆடுது. நம்ம நாடு இந்தியா கடந்த ஒரு சில வருடங்களாக காஷ்மீரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி உலகத்துல யாராலையுமே கொண்டு வர முடியாது. இஸ்ரேல் மாதிரியான ஒரு ஹைடெக் சர்வைலன்ஸ் இருக்கக்கூடிய நாடு கூட அப்படி ஒரு விஷயத்தை காசாவுக்குள்ள செய்ய முடியல. காஷ்மீரில் எல்லாம் சரியா போச்சுன்னு இந்தியா நம்பிச்சு சொல்லுச்சு. ஆனா இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அடி, இந்த தாக்குதல் ஒரு பெரிய மரண அடி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய பாதுகாப்பு முறை, செக்யூரிட்டி சிஸ்டம் இதுல தோல்வி அடைஞ்சிருக்கா என்ற பயம் நம்ம எல்லாருக்குமே திரும்பவும் வந்திருக்கு.
இது நம்ம அரசுக்கு, நம்ம மிலிட்டரிக்கு மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய ஒரு சவால். மக்களின் இமோஷன்ஸ் இப்ப என்னன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாக்குதல் இந்திய மக்களோட மனசை உலுக்கிடுச்சு. வயதானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அம்மா முன்னாடியே தன்னுடைய அப்பாவை சுட்டு கொண்டு இருக்காங்க. குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த உணர்ச்சிகரமான காட்சிகள் இந்திய மீடியாவில் வைரல் ஆகுது. பெண் தன்னுடைய கணவர் உடலை பார்த்து கதறுகிற காட்சி. இதை பார்க்கிறவங்க மனசு என்ன ஆகுது சொல்லுங்க. இதைத்தான் ஹமாஸ் இஸ்ரேலில் செய்தார்கள். இந்த தாக்குதல் இந்து மக்களை குறிவைத்து நடந்ததா? 1990களில் இந்திய மக்கள் காஷ்மீரை விட்டு வெளியேறிய விஷயம் இப்ப மறுபடியும் எல்லாருடைய மனசுக்கும் நினைவுக்கும் வருது. இனி என்ன ஆகும்? இந்தியா இப்ப பாகிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? இந்தியாவுடைய ராணுவம் தயாராக இருக்கு. 2 நாடுகளுக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய மோதலை கொண்டு வருமா? அதுதான் கேள்வி. அது யார் கையில இருக்கு? இந்திய அரசு கையில தான் இருக்கு. இந்திய மிலிட்டரி கையில தான் இருக்கு. இந்திய அரசு இந்த முறை பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்கலனா, இந்த அரசு இருந்து, இந்த மிலிட்டரி இருந்து 60,000 கோடி இல்ல 60 லட்சம் கோடிக்கு போர் விமானம் வாங்கியும் ஒரு பயனுமே கிடையாது. இந்தியா இப்ப உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பவர் ஹவுஸ். இந்திய அரசு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி உலக நாடுகளோட ஆதரவை ஏற்கனவே வாங்கி இருக்கு. அமெரிக்க தலைவர் ஒருத்தர் பாகிஸ்தானின் மிலிட்டரி தலைவரை, தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் மிலிட்டரி தலைவரை ஒசாமா பின் லாடனுக்கு ஒப்பிட்டு பேசியுள்ளார். ஆனா இந்த தாக்குதல் இந்தியாவுடைய பாதுகாப்பு முறையை கேள்வி கேட்க வச்சிருக்கு. இந்திய பிரதமர் மோடி இப்ப என்ன முடிவு எடுப்பார்? இந்திய மக்கள் எல்லாருமே ஒரு தீர்க்கமான பதிலடியை, ஒரு அட்டாக்கை எதிர்பார்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. இந்தியா ஒரு வலிமையான நாடு. நம்ம பாதுகாப்பு நம்ம மக்களோட உயிர். இதுல நாம எப்போதுமே சமரசம் பண்ண மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். காஷ்மீர் நம்ம நாட்டோட இதயம். அதை எந்த சக்தியாலும் பறிக்க முடியாது. ஆனா இந்த தாக்குதல் நம்ம பாதுகாப்பு முறையை ரிவ்யூ பண்ண வச்சிருச்சு. இந்தியா இப்போ உலகத்துக்கு ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்லணும். என்ன செய்தி? பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்க எப்பவும் நிற்போம், எதிர்ப்போம், தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லணும். இந்த சவாலை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இந்தியாவுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? இதுக்கு பாகிஸ்தான் என்ன பதில் சொல்லும்? போர் வருமானு கேட்டா வரும், கண்டிப்பாக வரும். விடமாட்டோம். அடிக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல சொல்லுங்க. பாகிஸ்தானை இந்திய மிலிட்டரி அடிக்கணுமா வேண்டாமா? பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very very important. Thank you.